என்ன எல்லாரும் ஒவ்வொரு ஆளுக்கு மூலையில உட்காந்துட்டு இருக்கீங்க? மதரசா போயிட்டு வந்து ரொம்ப களைப்பா இருக்கா? வாங்க விளையாடலாம். ஏய் ஹப்சா, அங்க கூட்டம் கூட்டமா உட்கார்ந்திருக்காங்க. நம்மளும் அங்க போய் என்ன செய்றாங்கன்னு பாப்போமா? இல்ல, நீயும் வரையா? நானும் வரேன் அஸ்மா. வா போய் அங்க என்ன செய்றாங்கன்னு பாப்போம். எல்லாரும் என்ன செய்றாங்க? வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. என்ன செய்யணும்னு தெரியல. ஆனா எங்க வீட்ல எங்க அம்மா எனக்கு ஒரு சொப்பு ஜாமான் வாங்கிட்டு வந்தாங்க. அத வேணா நம்ம எல்லாரும் சேர்ந்து அன்பாக்ஸ் பண்ணலாமா? ஏய் செம்ம ஐடியா. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அத அன்பாக்ஸ் பண்ணலாம். முஹம்மத், நீ என்ன வாய் திறக்காம இருக்கற? போங்கப்பா, நானா பொம்பளை பிள்ளையா? நான் ஆம்பளை பிள்ளை. சும்மா சொப்பு ஜாமான்னு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. ஆம்பளை பிள்ளைங்க விளையாடுறதா ஏதாச்சும் விளையாடுங்க, அப்பதான் நாங்களும் வருவோம். அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா, ஃபர்ஸ்ட் சொப்பு ஜாமான் அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் வேணா ஸ்கூட்டர், பைக், கார் இந்த மாதிரி திங்ஸ் வேணா அன்பாக்ஸ் பண்ணலாம் அண்ணா. முஹம்மத், ஏய், எனக்கும் சொப்பு ஜாமான் அன்பாக்ஸ் பண்ணணும்னு தான் ஆசையா இருக்கு. அதனால தான் ப்ளீஸ் முஹம்மத். அஸ்மாக்கா, நீங்களும் சொல்லுங்களேன் ப்ளீஸ் முஹம்மத். இந்த டைம் வேணா சொப்பு ஜாமான் அன்பாக்ஸ் பண்ணலாம்டா. எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது சொப்பு ஜாமான் அன்பாக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் வேணா உனக்கு பிடிச்சது வேணா அன்பாக்ஸ் பண்ணலாம் ப்ளீஸ். எனக்கு இந்த கிச்சன் செட்லேயே ரொம்ப பிடிச்சது இந்த உலக்கு தான். இதில் எது வேணாலும் இடிச்சுக்கலாம். எனக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். பெப்பரு, கரம் மசாலா, இது எது தேவையோ அது எல்லாத்தையும் நல்லா இடிச்சுக்கலாம். எனக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு கலர் கொடுத்துருக்காங்கல்ல. குட்டி பாக்ஸ், அந்த குட்டி பாக்ஸ்க்கு க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு இது. இதுல பெப்பர், சால்ட் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப அழகா இருக்குல்ல? இங்க பாரு, பானை, இத சோறு ஆக்கிக்கலாம். இதுல வெஞ்சனம் காய்ச்சிக்கலாம். இல்ல பொரியல் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் கிச்சன்ல அடுக்கி வச்சா ரொம்ப அழகா இருக்கும். இந்த செட் ரொம்ப கியூட்டா அழகா இருக்குல்ல? நம்ம டீமா பிரிச்சுட்டு நம்ம எல்லா சாப்பாடு சமையலும் பண்ணலாமா? ரொம்ப நல்லா இருக்கும்ல? அதுதான் அழகா இருக்குல்ல? ரெட் கலரும் ப்ளூ கலரும் அவங்களே தனித்தனியா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரியாவே நம்ம டீம் பிரிச்சு ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிச்சு நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். நல்லா இருக்கும். யாரோட சமையல் நல்லா இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாப்போம். ஓகேயா? அவங்களுக்கு சர்ப்ரைசிங்கான gift கொடுப்போம். ஓகே? நாங்க டீம் ஏ, நீங்க டீம் பி. உங்களுக்கு 4 மெம்பர்ஸ், எங்களுக்கு 4 மெம்பர்ஸ். ஈக்குவலா ரெண்டு பேருக்குமே திங்ஸ் செப்பரேட் பண்ணியாச்சு. எங்களுக்கு இந்த திங்ஸ் இல்ல அந்த திங்ஸ் இல்லன்னு எங்க கிட்ட இருந்து borrow பண்ண கூடாது. ஓகே? அப்ப நான் இந்த டீம்ல எல்லாரும் கரெக்ட்டா ஈக்குவலா டிவைட் ஆயிட்டீங்க. அவங்க 4, நீங்க அந்த சைடு பி டீம்லயே 4. அப்ப நான் எங்க போய் இருக்கேன்? குட்டி புள்ள, சுண்டலி புள்ள, நீ என்ன செய்வ? உன்னால என்ன முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. அமைதியா உட்காரு. என்னை எதுலயுமே சேர்த்துக்கிறவ மாட்டேங்கிறேன். சின்ன பிள்ளைண்டு. டேய் முஹம்மத், உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா அந்த சின்ன பிள்ளைய அழுக வைக்கிற? இதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்க. அழுகாதமா செல்லம். நீ ரெண்டு டீமும் ஃபுட்டை குக் பண்ணுவாங்கல, அதை டேஸ்ட் பண்ணிட்டு நீ தான் வந்து ரிசல்ட் சொல்லணும். ஓகேயா? நீ தான் ஜட்ஜ். Thank you கா. Thank you so much. Okay, time start now. ரைஸ் பண்ணுவோம், சோறு ஆக்கிடுவோம். ஏய் லூசு, ரைஸும் சோறும் ஒன்று தான். அது கூட தெரியல பாரு. டேய் லூசு கீசுன்னு சொன்னேன், எனக்கு கோவம் வந்துடும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்துக்க, சப்புன்னு அரைஞ்சிருவேன். உங்கள் சண்டையை கொஞ்சம் நிறுத்துங்க. நம்ம இந்த கேமில் வின் பண்ணணுமா வேணாமா? எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சண்டை போட்டுருக்காங்க. இந்த காம்படிஷன் முடிகிற வரைக்கும் உன் வாயை மூடிக்கிட்டு எரியுமா முஹம்மத்? நம்ம ஜெயிக்கணுமா வேணாமா? கொஞ்ச நேரம் சண்டை போடாமல் இருக்கிறியா பாரு. யாரையாச்சும் வம்பிழுத்துக்கிட்டே இருக்க. இதே வேலையா வச்சிருக்க முஹம்மத். உண்மையை சொன்னா எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும். சரி சரி விடு. அப்புறம் வந்து ரெண்டு பொரியல் பண்ணுவோம், ரசம் வச்சிருவோம், அப்புறம் மோர் குழம்பு வைப்போம். ஓகே அக்கா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் த டீம் ஒன்லி 1 house is given. யாரோட திங்ஸையும் யாரும் எடுக்கக்கூடாது, இங்கேயும் அங்கேயும் அலையக்கூடாது. ஓகேயா? இவ வேற ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கா. இவளை ஏன்க்கா ஜட்ஜா வச்சீங்க? என்ன வச்சிருக்கலாம்ல. அடுப்புல அரிசியை வச்சுட்டு மூடியை வச்சு மூடி வை. பொங்கட்டும், டைம் ஆகும். அக்கா, நான் வேணா வெண்டைக்காய் கட் பண்ணவா? ஹே, அதெல்லாம் செய்ய வேணாம். நீ சின்ன புள்ள, கீரையை வேணா உருவி போடு, இல்லட்டா கையை கட் பண்ணிடுவேன். சரிக்கா. ஹே, கத்திரிக்காய் பொரியல் பண்ணு. எனக்கு கத்திரிக்காய் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காய் பொரியல் தான் காய்கறியின் இளவரசன். முஹம்மத், உனக்கு பிடிச்ச மாதிரியே கத்திரிக்காய் பொரியல் பண்ணிடுவோம். கீரை பொரியல ஓகே. அடுப்புல வந்து சாதம் வந்து கொதிக்குது, கீரை வந்து அடுப்புல கிடக்கு. 2 டிஷ் முடிச்சாச்சு. இப்போ கத்திரிக்காய் பொரியல் பண்ணுவோம். கத்திரிக்காய் வச்சு கத்திரிக்காய் சம்பல் பண்ணிடுவோமா? நல்லா இருக்கும் ரொம்ப. சரிப்பா, கத்திரிக்காய் சம்பள பண்ணிடுவோம். அதுக்காட்டி பீன்ஸ் அடுப்புல கட் பண்ணி அடுப்புல போட்டுரு. சரியா? சீக்கிரம், டைம் ஆக போகுது.
நம்மளோட வேலை ஃபர்ஸ்ட் பீன்ஸ் அடுப்புல போடு, எண்ணெயை ஊத்து, எண்ணெயை ஊத்திட்டு கடுகு உளுந்த போடு, கடுகு உளுந்த போட்டு பீன்ஸை போட்டு தேங்காய் துருவி அடுப்புல போடு. ஹே, ஏ டீம் வந்து ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்றதுக்கு லெவலுக்கு வந்துட்டாங்க. நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, இன்னும் வரைக்கும் டிஸ்கஷன் தான் ஓடுது. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. ஹே, நம்ம இந்த கேமை வின் பண்ணணும், ஸோ டிஃப்ரெண்டா பிளான் பண்ணணும். எங்க வீட்ல பூ பொரியல் பண்ணுவாங்க, அது பண்ணலாம். ஓகேயா? சாதம் வடிச்சிடலாம், அப்புறம் கிரேவி ஏதாச்சும் பண்ணுவோம், ரசம் வச்சிருவோம், ஒரு பொரியல் பண்ணுவோம். ஓகேயா? டைம் ஆக போகுது, சீக்கிரம். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கு பிளேட்டிங் பண்றதுக்கு. பிளேட்டிங் பண்ணிட்டு ரெடி ஆகுங்க. அதுக்கப்புறம் யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு சர்ப்ரைசிங்கான gift இருக்கு. ஓ, அடுப்புல சாதத்தை வச்சுட்டு பொங்கல் லேட் ஆகும்ட்டு. ஓகேயா? நீ கீரையை கட் பண்ணி தந்துடு, அதையும் அடுப்புல போட்டுரு. கட் பண்ணி முடிச்சிட்டேன்க்கா, நீங்க அதை அடுப்புல போட்டுருங்க. கீரைக்கு கொஞ்சம் சோடா மாவும் எண்ணெயும் போட்டா நல்லா இருக்கும். சாதம் ரெடி ஆயிடுச்சு, கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. பூ பொரியலுக்கு போய் பூ எடுத்துட்டு வா, தோட்டத்துல போய். சரிக்கா. அக்கா, எடுத்துட்டு வந்துட்டேன்க்கா. சீக்கிரம்க்கா, பக்கத்து குரூப் முடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் சீக்கிரம் பொரியல பண்ணுவோம். பொரியல் போட்டுருவோம், பூ பொரியல் போட்டுருவோம். ஆப்போசிட் டீம் என்ன பண்றாங்கன்னு போய் பார்த்துட்டு வரேன்க்கா. ரசம் வைக்கணும், அதெல்லாம் புளிய தண்ணியில கரைச்சு வை. சரிக்கா, அதுக்காட்டி நான் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா இடிச்சு வைக்கிறேன். போட்டு நல்லா தாளிச்சிடுறேன். கொஞ்சம் ரசத்துல பெருங்காயம் சேர்த்துக்க, அப்பதான் நல்லா இருக்கும் ரசம். ஓகேப்பா, ரசம் ரெடி. அவன் டீம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சீக்கிரம் ரசம் வை. வா, பூ ரசம் வைக்கலாம். எல்லாத்தையும் பூவு, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு இடிச்சு தாளிச்சு விடு. ரெடி ஆயிடுச்சுப்பா. டைம்ஸ் அப். ப்ளீஸ் ஸ்டாப் டூயிங். ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடு, பிகாஸ் நாங்க இன்னும் பிளேட்டிங்க கம்ப்ளீட் பண்ணல. அதனால 10 மினிட்ஸ் டைம் கொடு. ஓகேயா? ஓகே, ரெண்டு டீமுக்குமே 10 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன். நான் கவுண்ட் பண்ண போறேன். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஓவர். மாஷா அல்லாஹ், இவ்வளவு அழகா சூப்பரா சமைச்சிருக்கீங்கம்மா. எனக்கு எவ்வளவு அழகா பண்ணுங்க, எனக்கு எவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த குழம்பு நல்லா இருக்கு. ரசம் ஊத்துங்க. இவ ரொம்ப நாள் கழிச்சு இப்படி சாப்பாடு இப்பதான் சாப்பிட்டு பார்க்கறேன். ரொம்ப நல்லா இருக்கு. அப்பளம் ரொம்ப மொறு மொறு. 10 நாள் பட்னியா கிடந்த மாதிரியே பேசுறா பாரு. இவ்வளவு டேஸ்டா இருக்கு. மாஷா அல்லாஹ், கீரை பொரியல் நல்லா போட்டு பெரட்டி சாப்பிடலாம் போல இருக்கு. உங்க வீட்ல என்ன சாப்பாடே பண்ண தெரியாதா? இதுவே நீ நல்லா இருக்குன்னு சொல்ற. டேய் அப்துல்லா, உன் திருவாயை மூடிக்கிட்டு அமைதியா இருடா. டேய், அவங்களே நம்ம சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி பிரைஸ் கொடுத்தா கூட நீ வேணான்னு சொல்லிடுவங்களுக்கு. ஏன்டா இப்படி பண்ற? அமைதியா இரு. டீம் வாங்க. கீரை பொரியல், பூ பொரியல், சோறு, வாழைக்காய் மட்டன் பொரியல். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். நாங்க ரொம்ப டிஃப்ரெண்டா யோசனை பண்ணி பண்ணிருக்கோம். பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்துல்லா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பூ பொரியல் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. யார் செஞ்சது? நான் தான் செஞ்சேன். ரொம்ப நல்லா இருக்கா? இதே எங்களோட சிக்னேச்சர் ரெசிபி. மட்டனும் நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். மாஷா அல்லாஹ், ரொம்ப அழகாக டேஸ்ட்டாக எம்மியாக இருக்குது. ஏ குரூப், நீங்களும் ரொம்ப டேஸ்டியா சமைச்சிருந்தீங்க. ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ் வந்து பூ பொரியல் தான். எவ்வளோ எம்மியா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை. 2 பேருமே வின்னர் தான். ஆனா வந்து நான் யாராச்சும் ஒருத்தவங்களை தான் நான் சூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரே ஒரு சர்ப்ரைசிங்கான gift தான் இருக்கு. ஹே, எதா இருந்தாலும் பரவாயில்ல, இது கேம் தான். லூசிங் ஆர் வின்னிங் இஸ் எனிதிங் இஸ் ஓகே. ஓகேயா? ஏ குரூப் வின் பண்ணா ஏன்னு சொல்லு, பீனா பீன்னு சொல்லு. இட்ஸ் ஓகே, எதா இருந்தாலும் பரவாயில்ல. எந்த ஒரு சர்ப்ரைசிங் கிஃப்டா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கங்க. ஃபைனலா டிசைட் பண்ணி சொல்றேன். பி டீம், அது பூ பொரியல் அமேசிங். வாங்க பி டீம், வந்து உங்க சர்ப்ரைசிங்கான கிஃப்ட கலெக்ட் பண்ணிக்கங்க. என்னன்னு வந்து ஓபன் பண்ணி பாருங்க. நீ வந்து ரொம்ப லக்கி. உங்களுக்கு கேமரா. ஹே, அமேசிங்கான மினியேச்சர் கேமரால வெளிய போறப்ப இது ஏத்திட்டு போய் நல்ல ஜாலியா கேப்சர் பண்ணுவோம், ஸ்னாப் எடுக்கலாம். ஓகேயா? நாளைக்கு வேணா ஏலகிரி போய் சுத்தி பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து போய் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்னாப் எடுத்து போட்டோ எடுத்து இன்ஸ்டால வந்து ரீல்ஸ் போடலாம். ஓகே? ஹே, நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே போற நாளைக்கு இந்த கேமரா தரையா? ஏவனா அப்படி நைஸா பேசுவீங்க, ஆனா தர முடியாது. நான் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன். நானும் ஹப்ஸா வந்து இந்த டீம்ல வந்து முக்கியமான ஆள். அதனால நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஹப்ஸா கொடுப்பேன். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே? சேர்ந்து யூஸ் பண்ணுவோம்க்கா. சண்டை போட வேணாம். நம்ம எல்லாருமே டூருக்கு போவோம் சேர்ந்து. அங்கே வேணா போட்டோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம்க்கா. நல்லா இருக்குல்ல? மாஷா அல்லாஹ். இது உள்ள ஆல்ரெடி என்னமோ ஸ்டோர் ஆகிருக்கு. நல்லா இருக்குல்ல? செம்ம. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுங்க. அக்கா, நம்ம ஜெயிச்சதுனால நம்ம எல்லாரையும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுங்க. ஸ்மைல் ப்ளீஸ். எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுப்போம்.
ஸ்மைல் ப்ளீஸ்.